திருச்சிற்றம்பலம். குருமகா சன்னிதானத்தினுடைய பொன்னார் திருவடி கமலங்களை மனம் மொழி மெய்களால் வணங்கி ஐயாரப்பர் திருவருளின் காரணமாக உலகமே உற்று நோக்கும் நன்னாள், வருடத்தில் ஒரு நாள் இந்நாள். அப்பருக்கு கையிலே காட்சி கொடுத்தார். நமக்கெல்லாம் அந்த காட்சி கிடைக்க வேண்டி லட்சோப லட்ச மக்கள் இன்று இந்த வேளையிலே திரு ஐயாற்றிலே கூடியிருக்கின்றோம். இந்த தருணத்திலே நாங்கள் என்றென்றும் குருமகா சன்னிதானம் திருவடிக்கு நன்றி உணர்வோடு இருப்போம். ஏனென்றால் கைலாய பரம்பரை 18 ஆதீனங்கள் தான். அதிலையும் மிக பழமை வாய்ந்து வடமொழியும் தென்தமிழும் மறைகள் 4ம் ஆனவன்கான் என்று அப்பர் வாக்குக்கு இணங்க வடமொழிக்கும் பலாயிரம் விற்பன்னர்களை உருவாக்கிய திருமடம் தருமை ஆதீனம். அதுபோல தென்தமிழுக்கு எங்களது குருமகா சன்னிதானத்தினுடைய திருவடி பணிந்து நாங்கள் அதை என்றென்றும் நன்றி பாராட்டி வணங்கி மகிழ்கின்றோம். எங்களது குருநாதர் தருமபுரம் ஆர் வேலாயுத ஓதுவாமூர்த்திகள் அவர்களை நினையாத ஓதுவாமூர்த்திகள் உலகத்தில் இல்லை. அந்த வகையிலே தருமபுரம் சுவாமிநாதன் ஐயா தொட்டு இன்றளவும் பல சிறார்கள் மடத்திலே திருமுறைகளை பயின்று வருகின்றார்கள். நம்முடைய நட்சத்திர குருமணிகள் அவர்களுடைய திருக்கண் நோக்கத்தின் வண்ணம் உலகமே பன்னிசையோடு திருமுறை பயில வைத்து கொண்டிருக்கின்றார்கள். அது அக்காலம் பொற்காலம் இக்காலம் நாமெல்லாம் அவர்கள் காலத்தில் இருக்கின்றோம் என்ற ஒரு பெருமையை நாமெல்லாம் கருத வேண்டும். இந்த வேளையிலே அடியேனுக்கு ஒரு நினைவு. 2011ஆம் ஆண்டு சப்தசானம் இத்தலத்திலே நடக்கும் 7 ஊர் பல்லக்கு. அந்த வேளையிலே குருமகா சன்னிதானம் தம்பிரான் சுவாமிகளாக திரு ஐயாற்றில் எழுந்தருளிய போது பரதநாட்டியத்தினுடைய மிகப்பெரிய மகா சக்கரவர்த்தியாக விளங்கக்கூடிய பத்மா சுப்பிரமணியம் அம்மா அவர்களுடைய மாணவர்கள் மாணவிகள் எல்லாம் இந்த நடன அரங்கத்திலே அடியேன் 12 திருமுறையும் தொகுத்து தேவார பன்னிசை நாட்டிய நிகழ்ச்சியை 3 மணி நேரம் இங்கு நிகழ்த்தினோம். அந்த நினைவு இன்றும் பசுமையாக இருக்கின்றது. 3 மணி நேரம் அமர்ந்து இருந்து அந்த தேவார நாட்டிய நிகழ்ச்சியை கண்ணுற்று எங்களை நான் பாடசாலையில் பயிலும் காலத்திலே இவன் ஒருவனாக வருவான் என்று குருமகா சன்னிதானம் அன்று முதல் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். திருவருள் பழனியம்பதியிலே பிறந்து இன்று கருவூர் சுவாமிநாதன் என்று நம்முடைய பத்மஸ்ரீ ஐயா அவருடைய வாக்கு இன்றளவும் விளங்கி வருகின்றோம். ஏனென்றால் தமிழ் புலவர்கள் ஆங்கில வழி கல்வி, தற்காலத்திலே உலகியல் கல்வியும் திருமுறை கல்வியும் பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கம் நம்முடைய குருமகா சன்னிதானத்தினுடைய திருவுள்ளப்பாங்கு. இவர்களுடைய திருவுள்ளம் பாங்கின் வண்ணமாக அரசு இசைப்பள்ளி 17 இசைப்பள்ளிகளிலும் இந்த வரன்முறையை நாங்கள் வேண்டுதலுக்கு இணங்க வருகை தந்துள்ளது. 8வது 5வது படித்த மாணவர்கள் எல்லாம் கல்வி படிக்க முடியலே நினைச்சாங்க. குருமகா சன்னிதானம் துவங்கி வைத்த வண்ணம் தற்காலத்திலே சிலபஸ் உருவாக்கி பாடத்திட்டம் உருவாக்கி திருமுறையை முறையாக அந்த பாடத்திட்டத்திலே பயிற்சி பெற்று நேரடியாக 10ஆம் வகுப்பு தமிழும் ஆங்கிலமும் எழுதினால் 10ஆம் வகுப்பு சான்றிதழும் திருமுறை சான்றிதழும், அதே போல 12ஆம் வகுப்பு திருமுறை படித்தால் தமிழும் ஆங்கிலம் கற்றுக்கொண்டால் 12ஆம் வகுப்பும் பயிற்சி பெறலாம். ஓதுவார்கள் திருமுறை மட்டுமே தெரிந்து உலகியலை உணர்ந்தவர்கள் எங்கள் பத்மஸ்ரீ ஐயா உள்ளிட்ட அடியேன் வரை பெருங்கல்வி நாங்கள் எல்லாம் படிக்கவில்லை. தற்காலத்தில் வரக்கூடிய ஓதுவாமூர்த்திகள் ஒரு ஆலயத்தை நிர்மாணித்து ஒரு ஆலயத்தை நிர்வாகம் செய்யும் திறன் மிக்கவர்களாக வர வேண்டும் என்ற உயரிய நோக்கோடு குருமகா சன்னிதானம் செய்து வருகிறார்கள். நாங்கள் என்றென்றும் நன்றியோடு இருப்போம் என்பதனை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். பல ஆலயங்களில் பல திருமுறை பாடக்கூடிய ஓதுவாமூர்த்திகள் பல வகையான இடர்கள் வருகின்றது. அதை ஐயாரப்பர் திருவடியிலும் குருமகா சன்னிதானம் திருச்செவியிலும் நாங்கள் விண்ணப்பமாக வைக்கின்றோம். எவர் செவியில் ஏற்றி படுந்துயர் களைந்து கொள்வேன் என்று நம்முடைய 10வது குருமகா சன்னிதானம்தான் புள்ளிருக்கு வேலூர் செல்வ முத்துக்குமாரசாமி திரு அருட்பா பாடினார். ஓதுவாமூர்த்திகள் தற்காலத்தில் பெண் ஓதுவார் ஆண் ஓதுவார் என்று பாரபட்சம் இல்லாமல் போன ஆட்சியிலே நிறைய ஓதுவார்களை நியமனம் செய்தார்கள். ஆனால் அவர்களுக்கு பல்வகையான இடர்பாடுகள், ஓதுவார்கள் செய்யக்கூடாத பணியெல்லாம் அறநிலைத்துறையில் வழங்கி வருகின்றார்கள். நேற்று முன்தினம் 2 நாட்களும் நாங்களாம் ரொம்ப மனம் வருந்தினோம். குருமகா சன்னிதானம் அவர்கள் திருவடியிலே விண்ணப்பம் வைக்கின்றோம். குருமகா சன்னிதானம் திருவுள்ளப்பாங்கின் வண்ணம்
அந்த இடர்பாடுகள் எல்லாம் நீங்கும் பொருட்டு இந்த வேளையிலே வேண்டி விண்ணப்பிக்கின்றோம். நன்றி. திருச்சிற்றம்பலம். நன்றியா.